ஹலோ நண்பா, பல பேர் எதிர்பார்த்த ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அது என்ன ஐபிபிஎஸ் கிளர்க்கு சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க்கு, இந்தியன் பேங்க்கு, பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷ்னலு, இந்தியன் ஓவர்சீஸு, யூனியன் பேங்க்குன்ட்டு கிட்டத்தட்ட 11 வித மத்திய அரசு வங்கிகளுக்கு தேவையான கிளர்க்கு வேக்கன்சியை ஃபில் பண்ணுற நோட்டிஃபிகேஷன். ஆல்ரெடி ஐபிபிஎஸ் பிஓ அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது. அது வந்து ஆஃபீஸர் லெவல். இது வந்து பார்த்தீங்கன்னா கிளர்க் லெவல். கிளர்க்காக இருந்தாலும் சேலரிலாம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. ஸ்டார்டிங் சேலரி அப் டு 40,000 வரை இருக்கும், பெனிஃபிட்ஸ் எல்லாமே சேர்த்து. இந்த ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கு எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ப்ரிலிம்ஸு, மெயின்ஸ்னு 2 தேர்வுகள் இருக்குது. இந்த எக்ஸாம்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது தானே யோசிக்கிறீங்க. நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் ஆலிவ் போர்டு. ஆமாம், ஒரு குட்டி இன்ட்ரோ ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கான கம்ப்ளீட் ஆன்லைன் கோச்சிங்கை ஆலிவ் போர்ட் தரப்புலேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர, அதை டச் பண்ணி இந்த ஒரு பேஜுக்கு வந்துருங்க. ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா பேங்கிங் சூப்பர் எலைட் அப்படின்னு இருக்கும். அதில் என்ரோல் நவ்வை கிளிக் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணுங்க. இதில் பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ்டு வரையும் கிட்டத்தட்ட 4,000+ லைவ் கிளாஸஸு, 2,000+ மார்க் டெஸ்ட்டு, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரு, கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஷனு, அதே மாதிரி டவுட் கிளியரிங் செஷன்ஸும் இருக்குது. ஐபிபிஎஸ் கிளர்க்கு சிலபஸை கவர் பண்ணி என்னென்ன தேவையோ அதை கம்ப்ளீட்டாக சொல்லி கொடுத்துருவாங்க. அதுவும் இப்போது ஆஃபர் வேறங்க. சாம்ப் அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு இப்போது 40% ஆஃபர் போக 8 months வேலிடிட்டி இருக்கிறத 2159க்கு பை பண்ணிக்க முடியும். கிட்டத்தட்ட 60,000 பேருக்கு மேலே அவங்களோட ட்ரீம் செக்ஷன்ஸில் பிளேஸ் ஆகிருக்காங்க இந்த ஆலிவ் போர்ட் மூலமாக. நான் சொல்கிறேன்னு இல்லை, நீங்களும் செல்ஃப் ரிசர்ச் பண்ணுங்கள், ரிவ்யூஸ் பாருங்கள். கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆலிவ் போர்ட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், இன்ட்ரெஸ்டாக ப்ரொசீட் பண்ணுங்கள். ஆலிவ் போர்ட். ஓகே, ஐபிபிஎஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆணையம். அதாவது இந்த ஆணையத்தின் கீழ் பல்வேறு தேர்வுகளுக்கு இவங்க வந்து எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த வகையில் இப்போது ஐபிபிஎஸ்லேருந்து கிளர்க் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதாவது சிஎஸ்ஏ, கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வருடத்திற்கான ஷார்ட் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வர ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ண தொடங்கிடலாம். இன்னும் ஒரு 3-4 நாள் தான் டைம் இருக்குது. ஆகஸ்ட் 1லேருந்து ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரையும் டைமு. ஆன்லைன் ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா அக்டோபர்லேயும், மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர்லேயும் இருக்கும். இன்னும் ஓரிரு தினங்களில் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனை இவங்க அப்டேட் பண்ணிடுவாங்க. நான் இப்போது ஃபர்தர் லாஸ்ட் இயர் வந்த நோட்டிஃபிகேஷனை வச்சு டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்த நோட்டிஃபிகேஷனு கடந்த முறை கிட்டத்தட்ட 10,000+ வேக்கன்சிக்கான ஐபிபிஎஸ் கிளர்க்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த முறையும் சேம் வேக்கன்சி வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த 11 வித வங்கிக்கு தேவையான கிளர்க் வேக்கன்சியை ஒட்டு மொத்தமாக ஐபிபிஎஸ் கிளர்க் அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷனாக ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒரு வங்கியிலையும் தனித்தனியாக வைக்காமல். சேலரி பற்றின டீட்டெயில்ஸ் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியாவை பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு ஏஜ் லிமிட் 20லேருந்து 28 வயசு வரை உள்ள ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டினா +5 இயர்ஸ் சேர்த்துக்கோங்க, 33 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசினா +3 இயர்ஸ் சேர்த்துக்கோங்க, 31 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் நீங்கள் எல்லாருமே ஓபிசிக்கில் தான் வருவீங்க. +3 இயர்ஸ் சேர்த்துக்கோங்க, 31 வயசு வரையும் தாராளமாக அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே, கல்வி தகுதி என்ன கேட்குறாங்க அப்படின்னா டிகிரி. ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்களா, தாராளமாக நீங்கள் எலிஜிபிள். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, இன்ஜினியரிங்கு, எந்த டிகிரி முடிச்சிருந்தாலுமே தகுதி தான். எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அப்ரெண்டிஸ் முடிச்சிருக்கணும், இன்டர்ன்ஷிப் முடிச்சிருக்கணும், அதெல்லாம் தேவையில்லை. டிகிரி மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும். ஃபீஸ் இருக்குங்க 850. எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளி நண்பர்கள் உங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 175 rupees ஃபீஸு. ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்னு 2 தேர்வு. ப்ரிலிம்ஸில் இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமெரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி 100 கொஸ்டின் 100 மார்க்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தமிழ் அப்படிங்கிறது கட்டாயம். ஓகே, அதே மாதிரி மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்குது. ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, ஜென்ரல் இங்கிலீஷு, ரீசனிங்கு, குவான்டிட்டி ஆப்டிடியூடு 155 கொஸ்டின் 200 மார்க்கு. ப்ரிலிம்ஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறவங்க நெக்ஸ்ட்டு மெயின்ஸ்க்கு இவங்க கால்ஃபர் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கான தேர்வை நீங்கள் தமிழ்லேயே எழுதிக்கலாம். மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பாருங்கள். வெர்ஷன் ஆஃப் டெஸ்ட்டில் நம்ம தமிழ்நாட்டுக்கு நீங்கள் விருப்பப்பட்ட எக்ஸாமை இங்கிலீஷ், ஹிந்தி அண்டு தமிழ் இருக்கும். நீங்கள் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் கொடுத்து தமிழ்லேயே கூட நீங்கள் தேர்வுகளை அட்டன் பண்ணலாம். ஓகே, அதாவது தேர்வில் வரக்கூடிய இங்கிலீஷ் லாங்குவேஜ் கொஷின்ஸ் இங்கிலீஷில் இருக்கும். மீதி உள்ள டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் விருப்பப்பட்ட தமிழை நீங்கள் சூஸ் பண்ணி எழுதலாம். லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்குது மெயின்ஸ் கிளியர் பண்ணக்கப்புறம். பட் நீங்கள் 10வதுலேயே 12ஆம் வகுப்புலேயே தமிழ் ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா அந்த டெஸ்ட் உங்களுக்கு கிடையாது. சொல்லப்போனால் 2 டெஸ்ட்டுங்க, ப்ரிலிம்ஸு மெயின்ஸுன்ட்டு. இன்டர்வியூலாம் கிடையாது. ஓகே, ஏன்னா இது வந்து கிளர்க் லெவல் ஓப்பனிங் தானே.
மித்தபடி ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஐபிபிஎஸ் போர்ட்டலில் இப்போ வந்து ஐபிபிஎஸ் பிஓக்கு அப்ளை பண்ண ஏடாகூடமாக நிறைய பிரச்சனைகள் கொண்டு வந்திருந்தாங்க. அதே ஒரு வழியாக நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ போட்டிருந்தோம். ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கும் நிச்சயமாக போடுவோம். ஃபோட்டோ, சிக்னேச்சர், லைவ் ஃபோட்டோ எப்படி அப்லோட் பண்ணுறது எல்லாமே டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமும் நான் வீடியோவில் அப்டேட் பண்ணுவேன். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையுமே சொல்லுவேன். தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேகன்சி, எந்தெந்த வங்கியில் எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறதையுமே சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லை ப்ரெஸ் பண்ணி ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வேகன்சி ஸ்பிட்டப் எல்லாம் கடந்த ஆண்டு வந்தது. ஓகே, முக்கியமாக நான் காட்ட வேண்டியது ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான தேர்வு மையங்கள். இதில் பாருங்கள், தமிழ்நாட்டில் ப்ரிலிம்ஸ் இவ்வளோ இடங்களில் ஏதோ ஒரு இடங்களில் எழுதிக்கலாம், மெயின்ஸ் இவ்வளோ இடங்களில் ஏதோ ஒரு இடங்களில் வந்து நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ நியர்பை சென்டரை சூஸ் பண்ணி சூப்பராக எழுதிக்கலாம். அதுவும் ஒரு நிரந்தர மத்திய அரசு வங்கி, மத்திய அரசு வேலைவாய்ப்பு, அதை நீங்கள் மறந்துடாதீங்க. நான் சொல்கிறேன்னு இல்லை, உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சிலபஸ் பாருங்கள், லாஸ்ட் டைம் எப்படி எக்ஸாம் இருந்தது, என்னெல்லாம் கேட்குறாங்க, அது உங்களால் முடியுமா, எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருக்கா, இதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு ட்ரை பண்ணுறதுனா பண்ணுங்கள். பட் வருடத்துக்கு ஒரு முறை மட்டுமே இந்த ஐபிபிஎஸ் கிளர்க்கு, ஐபிபிஎஸ் பிஓ போன்ற நோட்டிஃபிகேஷன் வரும். பிஓ வந்திருந்தது, இப்போ கிளர்க் வந்திருக்கு, அடுத்து எஸ்பிஐ கிளர்க்கு வரப்போகுது. அதை நான் அப்டேட் பண்ணுவேன். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.